ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் விலாக், காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசம் ஒரே நாளில் எத்தனை கோவில் கவர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்ட் 2ங்க. காலையிலே 6:30 காமாட்சி அம்மன் கோவிலை ஆரம்பித்தோம். நாங்கள் அங்கேயும் ஒரு திவ்ய தேசம் இருக்குதுன்னு சொன்னேன். அப்படியே வரிசையாக ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பச்சைவண்ண பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் பவளவண்ண பெருமாள் கோவில் எழுத்தாப்புலேயே இருக்குது, அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டவர் தூதர் பெருமாள் கோவில், அப்புறம் விளக்கோலி பெருமாள் கோவில், வைகுண்ட பெருமாள் கோவில், அப்புறம் உலக அளந்த பெருமாள் கோவில். அது ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கிருஷ்ணர் அந்த பெருமாள் பார்த்திங்கனாக்கா உலகத்தை அளக்கிறதுக்காக காலை தூக்கின அந்த விஸ்வரூப காட்சி கண்டெல்லாம் கலங்க வச்சது. அந்த அளவு அவ்வளோ அழகு பெருமாள், அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சின்ன காஞ்சிபுரத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்குது, அதுவும் அழகிய சிங்கப்பெருமாள் கோயில், அதுக்கும் போனோம். இதில் ஒரே ஒரு கோயில் 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே எங்களால் பார்க்க முடியாமல் விட்டு போன ஒரு கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அஷ்டபூஜை பெருமாள் கோவில்லேருந்து எல்லாமே பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா வரதராஜ பெருமாள் கோவில், அந்த அத்திவரதரை வச்சுருக்கிற கோவில், பள்ளி கோவில், தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் எத்தனை கோவிலையும் பார்த்து நாங்கள் முடிக்கிறதுக்கு மதியம் 1:30 மணி ஆயிடுச்சுங்க. ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஏர்லி மார்னிங் 6:30க்கு நீங்கள் கிளம்பினீங்கனாக்கா அத்தனை கோயிலையும் பார்த்துடலாம். 1-2 கோயில் மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து திருப்பி கோவில் ஸ்டார்ட் ஆகிடும். 12:30 மணிக்குள்ளே நீங்கள் கோவில் உள்ளே போயிட்டீங்கனாக்கா 1:30 மணி 2 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். 2 மணிக்கு மேலெலாம் பக்தர்களை வெளியே அனுப்புவாங்க. பார்த்து முடிச்சுட்டு வெளில வரத்துக்கு 2-2:30 மணி வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் 12:30 மணிக்கு நீங்கள் உள்ளே போயிடணும். பார்த்துட்டீங்கனாக்கா அப்படி 1-2 கோயில் மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா 4-4:30 மணிக்கு மேலே அந்த 2 கோயில் 3 கோயில் பார்த்துட்டு நீங்கள் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 100 வருட பழமை வீடு ஒன்று வச்சுருந்தாங்க. போன தடவை போடும்போதே ரொம்ப என்னால் போட முடியல. இந்த வாட்டி நான் கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சி அந்த வீடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. ரொம்ப பழமையான வீடு. அந்த காலத்தில் பேங்க்கில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பழைய காலத்தில் வீடுகளில் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு அவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்க இப்போ அந்த காஞ்சிக்குடியில் அழகாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு சென்னையில் எல்லாருமே குடியேறினாலும் இப்போ அது அழகாக பழமை மாறாமல் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க மாமனார் வேலை பார்த்த அந்த அக்கௌண்ட்ஸ் பிரிவுலாம் எப்படி இருந்ததுங்கிறத கூட கண்ணாடி பொட்டியில் அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண இரும்பு பொட்டி, அந்த காலத்தில் குமாஸ்தாலாம் போடுற அந்த கோட்லேருந்து எல்லாமே இருந்தது. லெட்டர்லாம் மெயின்டைன் பண்ணுற பாக்ஸ்லேருந்து எல்லாமே ஷேவிங் பாக்ஸு அதெல்லாமும் அழகாக வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொன்றுமே தத்ரூபமாக ஒவ்வொன்றும் செஞ்சு வைப்பாங்க. அரிக்கன் விளக்குலேருந்து ஆரம்பித்து அந்த காலத்தில் சரஸ்வதி லக்ஷ்மி ஃபோட்டோலாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். பாட்டி தாத்தா காலத்தில் வச்சுருந்த அந்த இதெல்லாமும் இருந்தது. ஒவ்வொன்றுத்தையும் பற்றியும் அது எழுதினாங்க. ஏன்னா பழமை என்றைக்குமே பார்க்க மனசுக்கு சந்தோஷம் தாங்க கொடுக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெயிண்டிங்லேருந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் எப்படி பாத்திரம்லாம் கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எப்படி பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் அதை காட்டுறாங்க. பெரிய பிரம்மாண்டமான வீடை இப்போ கொஞ்சம் அதை சரி பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக கூடம் தாவாரத்துலேருந்து அந்த வீடே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான வீடு இப்போ நம்ம கட்டுறோம் இல்லையா, அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கான வீடு மரத்தொட்டி இல்லை குழந்தைங்களை பண்ணுறதுலேருந்து அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அந்த பழைய ட்ரெஸ்ஸை கூட அழகாக வச்சுருக்காங்க. ஜடை, பூ ஜடை குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு எதை மாதிரி மரபொம்மையெல்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மரக்குதிரையில் தான் விளையாடுவாங்க குழந்தைங்க. அந்த மரக்குதிரையிலேருந்து மரப்பாச்சி பொம்மையிலேருந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் இன்னுமே அழகாக மெயின்டைன் பண்ணி ஒரு கிட்ஸுக்கான ஒரு ரூம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்னே அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. பெண்கள் உடை அடையிறதுக்கும் நகைகள்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நகையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ பெரிய மரப்பொட்டியில் ஜுவல் பாக்ஸே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்போ ஜுவல் பாக்ஸ் வாங்குறோமே, அப்போல்லாம் மரத்தில் ஜுவல் பாக்ஸ் வச்சுருக்காங்க, இரும்பு பொட்டியில் ஜுவல் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கண்ணாடி போட்டு அந்த ஜடை வச்சுருந்தாங்க பாருங்கள். அவ்வளோ பெரிய ஜடை, அவ்வளோ அழகாக அது அந்த கை வேலைப்பாடுகள் கல்லெல்லாம் பதிச்சு அவ்வளோ அழகாக அதை ஃப்ரேம் பண்ணி பெருசாக இன்னமும் வச்சுருக்காங்க.
ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து காஞ்சிபுரம் போனாக்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ண செருப்புலேருந்து அப்பா இந்த செருப்பை போட்டு எப்படி நடந்தாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஹாலு, அந்த நவராத்திரி ஆரம்பித்ததுனால கொலுவும் வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பழையங்காலத்து பொம்மையை வச்சு கொலு. அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண இரும்பு வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா பொம்மையும் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொம்மை தான். இப்போ பண்ண பொம்மை எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் வந்து மண் பொம்மை எப்படி இருக்குமோ அந்த ஆன பொம்மைகள் தான் டிஸ்பிளேயில் வந்து நவராத்திரியிலையும் அதுதான் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த அந்த வால்லேருந்து எல்லாமே இருந்தது. அந்த இடத்துல டூல்ஸாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த சாம்பிராணி கரண்டி அதை மாதிரி விஷயங்கள்லாம், அந்த சாமியார்லாம் யூஸ் பண்ணுற ஒரு சில பொருட்கள்லாமும் அங்கே இருந்து பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. விளக்கு, அப்போ வந்து ரவுண்டாக ஒரு விளக்கு இருக்குது. அது பாதி டேமேஜ் ஆகியிருந்தாலும் அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிச்சனு ரொம்ப அழகாக இருக்குங்க. உட்காந்து சமைக்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ தான் நம்ம நின்று சமைச்சு கால்லாம் வந்து வலி வருது. அந்த தேங்காய் திருவலுக்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த அருவாமனையே வந்து தேங்காய் விழறதுக்கு நம்ம கீழே தட்டு வச்சு கஷ்டப்படுறோம்ல, அதோட தட்டோடையே சேர்த்து வந்து அருவாமனை, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அந்த நவீன உலகத்தில் தான் வந்து நம்ம அட்வான்ஸ் சொல்கிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் இன்னும் பண்ண முடியல. வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த அஞ்சரை பெட்டியிலேருந்து ஆரம்பித்து நிறைய பெரிய அடுக்கு டிஃபன் கேரியர்லேருந்து தூக்கு, அதெல்லாம் வந்து எல்லாமே பித்தளை சாமான்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஆப்பச்சட்டி, மூணு குழி உள்ள ஆப்பச்சட்டிலாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. பித்தளை கூஜா, இந்த கூஜா நிறையா பேர் வீட்டில் இருக்கும். எங்கள் வீட்டிலே இருந்துச்சு இது. அந்த அதே மாதிரி வெந்நீர் போடுறதுக்கான ஏனங்கள், இந்த கடலை பாக்ஸை வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்து நவீன காலத்துலேயும் வந்திருக்கு. இதெல்லாம் பழசை தான் வந்து புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான பாக்ஸஸ் கூட நல்லா இருந்தது, அங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் அந்த காலத்துலலாம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர் போடுற இடம்னே ஒன்று இருக்கும். வெந்நீர் போடுற இடம், குளிக்கிறதுக்கான இடம். அதுக்கப்புறம் போனாக்கா ஒரு பெரிய ஹால் இருக்குது. அங்கே வந்து துளசி மாடம் வச்சுருக்காங்க, கிணறு இருக்குது. எவ்வளோ அழகான வீடு பாருங்கள். இப்போ எல்லாம் சுற்றி ஒரு ஹாலு, ஒரு ரூம், எவ்வளோ நம்ம காசு கொடுத்து ஒரு 70 லட்சம் 80 லட்சம் கொடுத்து வாங்கினா கூட திரும்பி பார்க்குறதுலே வீடு முடிஞ்சிடுது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. காஃபி மிஷின்லேருந்து அந்த காஃபி கொட்டையை அரைச்சி அந்த ஃபில்டரில் போட்டு அந்த மிஷின்லேருந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அதனால தான் அவங்களால அவ்வளோ பேருக்கு வந்து சமைக்க முடிஞ்சுது. ஏன்னா இடம் விஸ்தாரமாக இருக்கும்போது நம்மளால் எல்லாமே இத்தினோண்டு இருக்கிறதுனால இப்போ எல்லாத்துக்கும் ரொம்பவே வந்து எவ்வளோதான் நவீன மிஷின்கள் இருந்தாலுமே எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால தான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹாலை வந்து புதுப்பிச்சு இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. யாருக்காவது காஞ்சிபுரத்தில் ஃபங்க்ஷன் பண்ணோன்னா வளகாப்பு சீமந்தம் இது மாதிரி சின்ன ஹால் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது. பக்கத்தில் டைனிங் ஹாலும் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு வளகாப்பு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா இருந்தால் கூட இந்த ஹாலை புக் பண்ணும்போது அழகாக வரவங்கெல்லாம் இந்த எக்ஸிபிஷன் ஆட்டம் இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போயிட்டு அழகாக இந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டு, இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக அவங்களுக்கு கெஸ்ட்டுக்கெலாம் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் டின்னர் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு. அதனால் இங்கே வந்து ஹால் வந்து ரொம்பவே இப்போ நல்லா இதை வந்து நிறைய பேர் புக் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ரொம்ப மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது இந்த காஞ்சிபுரம் திவ்ய தேசம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த போது மணி 3 ஆச்சு. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து புதுசு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.